أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கத்திலே இஸ்லாமியர்கள் மறந்து போன சில விஷயங்களை நாம் ஞாபகம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே முக்கியமானது, முதன்மையானது சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிலர் ரப்பி ஃபி ரிலல் வாலிதி, இறைவனுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுடைய தந்தையரிடத்திலே திருப்தியாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தந்தையுடைய திருப்தியில்தான், உங்களுடைய தகப்பனாருடைய திருப்தியில்தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கின்றது. அதே போல் சஹ்து ரப்பி ஃபி சஹ்தில் வாலிதி, அல்லாஹ்வுடைய கோபம் எங்கே இருக்கின்றது தெரியுமா? யார் தனது தகப்பனாரை கோபித்து நடந்து கொண்டானோ, கோபித்து விட்டானோ, யார் தனது தகப்பனாரை கோபமாக நடந்து அவரை கோபப்படுத்தி விட்டானோ அவன் அல்லாஹ் தஆலாவை கோபப்படுத்தி விட்டான் என்ற இந்த ஹதீஸை திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்வதை நாம் பார்க்கின்றோம். தந்தையிடத்திலே ஒரு பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை நாம் பொருந்தி வாழ்வதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு நம்மை உள்ளாக்கும். அவர்களை கோபப்படுத்தி பார்ப்பது, அவருடைய கோபத்திற்கு ஆளாவது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகும் என்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து வருகின்றோம். எந்த வீட்டிலே பெற்றோர்களை பேணப்படுகின்றதோ அந்த வீடு அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்த வீடாக, பரக்கத்து நிறைந்த வீடாக இருக்கின்றது. தனி குடித்தனம் என்ற பெயரிலே எந்த வீட்டிலே பெற்றோர்கள் ஒதுக்கப்படுகின்றார்களோ, அல்லது கூட்டு குடும்பம் என்ற வீட்டிலே வைத்துக்கொண்டு எந்த வீட்டிலே பெற்றோர்கள் கொடுமை செய்யப்படுகின்றார்களோ அந்த வீட்டை அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்திற்குரிய வீடாக நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றுவானாக. அதே போல் இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஹஜரத் அப்துல்லா இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். கால சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நான் கேட்டிருக்கின்றேன். லா தன்சிலு ரஹ்மத்து அலா கோமின் ஃபீஹிம் காத்தி ரஹ்மின், ஒரு கூட்டத்தார்கள் நிறைய இபாதத் செய்கின்றார்கள், ஆனால் அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இறங்குவதற்கு மறுத்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொன்னால், நீங்கள் அந்த கூட்டத்தாரிலே ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாரோ ஒருவர், அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் சொந்த பந்தங்களை அறுத்து வாழ்கின்றார். சொந்த பந்தங்களுடைய தொடர்பை அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்தைக்கு ஆளாகி சொந்த பந்தங்களை அவர்கள் தொடர்பிலிருந்து விலகி வாழ்கின்றார்கள். ஆகையினால்தான் அந்த கூட்டத்தாருக்கே அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் கிடைப்பதற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் கிடைப்பதற்கு அது மறுத்து கொண்டிருக்கின்றது என்ற ஹதீஸையும் நாம் பார்க்க முடிகின்றது. பைஹகி கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அழகான ஹதீஸை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஅல்லமு, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், மின் அன்சாபிக்கும், உங்களுடைய சந்ததிகள் யார் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நாம் இந்த சந்ததியை சேர்ந்தவர்கள், தாய் வழியிலே இந்த சந்ததி, தந்தை வழியிலே இந்த சந்ததி என்று இவங்களுடைய சந்ததிகளை நீங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்த வம்சத்தை சேர்ந்தவர்களோ அந்த வம்சத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். மா தசிலூன பிஹி அரஹாமக்கும், உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்கே போய் சேர்கின்றது, அந்த சொந்தத்திலிருந்து யாரெல்லாம் இப்பொழுது கிளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்,
இவர்கள் அனைவருக்கும் போய் சேரக்கூடிய மூல சொந்தம் எது என்பது போன்ற சொந்த பந்தங்களுடைய அந்த பட்டியலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்து, ஃபைன்ன சிலத்த ரஹமி மஹப்பத்துன் ஃபில் அஹ்லி, நீங்கள் சொந்த பந்தங்களோடு நீங்களும் சேர்ந்து வாழ்ந்து பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுப்பது இருக்கின்றதே, அது மஹப்பத்துன் ஃபில் அஹ்லி, உங்களுடைய குடும்பத்தாருக்கு மத்தியிலே நேசத்தை உண்டாக்கும். அதேபோல் மஸ்ராத்துன் ஃபில் மாலி, உங்களுடைய பொருளாதாரத்திலே விருட்சி ஏற்படும், பொருளாதாரத்திலே பரக்கத்து ஏற்படும். மன்சாத்துன் ஃபில் அசரி, அதே போல் உங்களுடைய வாழ்நாள் அதிகமாக்கப்படும். ஆகவே உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய முகப்பத் இருந்தால்தான் உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும், அதே போல் வாழ்நாள் அதிகரிக்கப்படும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸை நாம் திருமதி ஷரீஃபிலே பார்க்க முடிகின்றது. வாஹிது ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.